வெல்கம் பேக் டு பயோலெஜன்ஸ். ஒய் ஃபியர் வென் பயோலெஜன்ஸ் இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 12 சாப்டர் நம்பர் 2 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் அவுட்ப்ரீடிங் டிவைசஸ். ஸோ அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னால அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் இந்த பிளான்ட்ஸ் டெவலப் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் flowering plants வந்து they produce hermaphrodite flowers and pollen grains are likely to come in contact the stigma of the same flower. அதாவது ஒரே ஃப்ளவரில் இருக்க பாலன் கிரெயின்ஸ் வந்து செல்ஃப் பாலினேஷன் ஆகிக்குது. இதே மாதிரி செல்ஃப் பாலினேஷன் ஆகிட்டே இருக்கும்போது நமக்கு இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ஃபினாமினன் வந்து நடக்குது. அதனால தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கண்டினியூட் செல்ஃப் பாலினேஷன் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அவுட்ப்ரீடிங் டிவைசஸை உருவாக்குறாங்க. ஸோ மொத்தமாக அவுட்ப்ரீடிங் டிவைசஸ் வந்து 4 things. First one, pollen release and stigma receptivity is not synchronized. First என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போலன் ரிலீஸ் ஆகிற டைமும் ஸ்டிக்மா ஆக்டிவாக இருக்க டைமும் கோஆர்டினேட்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதாவது எய்தர் போலன் வந்து ஸ்டிக்மா ரிசெப்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும், அப்படி இல்லைன்னா ஸ்டிக்மா வந்து போலன் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிசெப்டிவ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினாமினன் என்னென்னு பார்த்தோம்னா, ஆந்தஸ் அண்ட் ஸ்டிக்மா வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வைப்பாங்க. அதனால் என்ன ஆகுது, சேம் ஃப்ளவரில் வந்து செல்ஃப் பாலினேஷன் வந்து அக்கர் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு ஜெனட்டிக் மெக்கானிசம், தட் இஸ் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டினா என்னது? இட் இஸ் ஜெனட்டிக் மெக்கானிசம் which prevents the self pollen from same flower or other flowers of same plant from fertilizing the ovules by inhibiting the pollen germination or pollen tube growth. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஃப்ளவர்ஸில் உள்ள ஸ்டிக்மா இருக்கும் ரைட்டா. இப்போ அந்த ஸ்டிக்மாவில் வந்து சேம் ஃப்ளவரோட போலன் வந்து லேண்ட் ஆகுது அப்படின்னு அவங்க தெரிஞ்சிச்சுன்னா, அந்த போலன் டியூப்போட க்ரோத்தை அது ஃபுல்லாகவே அப்படி இன்ஹிபிட் பண்ணிடும், அது வளரவே விடாது. அதனால் சேம் ஃப்ளவர் வந்து நமக்கு என்ன கிடைக்காது, சேம் ஃப்ளவர் வந்து பாலினேஷன் நடக்குது, நம்ம இதெல்லாம் தடுக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் செல்ஃப் பாலினேஷன் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷனை காஸ் பண்ணாது. லாஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ். யூனிசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எய்தர் மேல் பிளான்ட் இல்லைன்னா ஃபீமேல் பிளான்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதனால் நமக்கு என்ன ஆகாது, செல்ஃப் பாலினேஷன் இஸ் பீன் நாட் பாசிபிள். இது நமக்கு வந்து கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். ஸோ இஃப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் சேம் பிளான்ட், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா கேஸ்டர் அண்ட் மேஸ். அதை நம்ம மொனீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா மேல் அண்ட் ஃபீமேல், அதை என்ன சொல்கிறோன்னா மொனீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஆட்டோகேமியை ப்ரிவெண்ட் பண்ணலாம், கெய்ட்னோகேமியை ப்ரிவெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோகேமினா வந்து செல்ஃப் பாலினேஷன். ஓகே, செல்ஃப் பாலினேஷன் ப்ரிவெண்ட் பண்ணலாம், ஏன்னா தனித்தனியாக இருக்கும் ஒரு ஃப்ளவரும். ஆனால் கெய்ட்னோகேமியை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா to another plant, so to another flower of same plant தானே, அதனால அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. In several species like papaya, the male flowers and female flowers are present on different plants. ஒரு இதுவும் தனித்தனி பிளான்ட்ஸில் இருக்குது, மேல் ஃப்ளவருக்கு ஒரு பிளான்ட், ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்க்கு ஒரு பிளான்ட். அதனால் நமக்கு என்ன ஆகும், each plant is either male or female diversity. This condition prevents both the autogamy and geitonogamy. ஸோ அதனால் என்ன ஆகும், இதில் வந்து ஆட்டோகேமி செல்ஃப் பாலினேஷனும் கண்ட்ரோல்டாக இருக்கும், கெய்ட்னோகேமியும் கண்ட்ரோலாக இருக்கும். ஹென்ஸ் இந்த பப்பாயா இஸ் த பெஸ்ட் பிளான்ட் ஃபார் கிராஸ் பாலினேஷன் அப்படி சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பிளான்ட்டுமே கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ்டர் அண்ட் மேஸ் ஃபார் மொனீஷியஸ், பப்பாயா வந்து டைஷியஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ சினக்ரோனைஸ்ட் அப்படின்னு நம்ம கரெக்டாக மீனிங் பார்த்தோம்னா, ஆந்தஸ் அண்ட் ஸ்டிக்மா வந்து மெச்சூர் அட் த சேம் டைம். இங்கே என்ன ஆகுது, அவுட்ப்ரீடிங் டிவைசஸில் இட் இஸ் நாட் சினக்ரோனைஸ்டு, ஸோ இட் டசன்ட் மெச்சூர் அட் த சேம் டைம். எய்தர் ஆந்தர் ஃபஸ்ட் மெச்சூர் ஆகும், இல்லை ஸ்டிக்மா மெச்சூர் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் தி outbreeding devices.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் டு தி பயோலெஜன்ஸ் ஒய் ஃபியர் when biologist is here.